நிறைய பேர் லா ஆஃப் அட்ராக்ஷனோ மேனிஃபெஸ்டேஷனோ ஒன்றுன்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் உண்மை என்னென்னா ரெண்டும் வேறு. லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிறது நம்ம பூமியோட லாக்களில் சேர்ந்து வர ஒரு லா, அதாவது கிராவிடேஷனல் லா மாதிரி. இப்படி ஃபாலோ பண்ணிங்கன்னா அப்படி நடக்கும் அப்படிங்கிற ஒரு லா, ரூல்ஸ் மாதிரி லா ஆஃப் அட்ராக்ஷன். மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறது நமக்கு தேவையான ஒரு விஷயத்தை வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுறது. இப்போ ரெண்டு வெவ்வேறுனா ரெண்டில் ஏதாவது ஒன்றை மட்டும் பயன்படுத்தினா போதுமா? நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறது நீங்கள் ஒரு பொருளை உருவாக்குறதுக்கு சும்மா ஃபிசிக்கல் வேர்ல்டில் ஒரு பொருளை நீங்கள் வாங்கணும்னா, ஒரு கார், எக்ஸாம்பிளுக்கு ஒரு கார் வாங்கணும்னா நீங்கள் ஃபஸ்ட் காசு வேணும், அது வேணும், இது வேணும், என்னென்னமோ வேணும். ஆனால் லா ஆஃப் அட்ராக்ஷன் படி நீங்கள் இது பண்ணோம்னா உங்கள் ஒரு செகண்ட்லேயே அந்த காரை நீங்கள் வந்து உங்கள் மைண்டுக்குள்ளே வந்து வாங்கிடலாம். என் பழைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மைண்டுக்குள்ளே எப்படி என்னென்ன விஷயங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எப்படி டேரெக்டாக நம்ம ஜஸ்ட் இமேஜினேஷனில் ஒரு பொருளை வாங்குற மாதிரி இருந்தால் கூட நம்ம மைண்ட் அதை வாங்குற மாதிரி தான் நினைக்கும். இப்போ வந்து நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷனுக்குள்ளே வருவோம், அப்புறம் மேனிஃபெஸ்டேஷனை பற்றி நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிறது ஒரு செகண்டரி லா தான். உண்மையை சொல்ல போனோம்னா இது நிறையா பேத்துக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். லா ஆஃப் அட்ராக்ஷனே ஒரு செகண்டரி லா தான். இப்போ ஃபஸ்ட்டு என்னென்னா லா ஆஃப் வைப்ரேஷன். எல்லாத்துக்கும் மேலே லா ஆஃப் வைப்ரேஷன். ஏன்னா நம்ம எவ்ரி திங் இஸ் எனர்ஜி. அடுத்த வீடியோவில் நான் எவ்ரி திங் இஸ் எனர்ஜி அப்படிங்கிற கான்செப்டில் ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிறது செகண்டரி லா. லா ஆஃப் வைப்ரேஷன் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ப்ரைமரி லா. அதாவது எவ்ரி திங் இஸ் வைப்ரேஷன். அதாவது உங்களை சுற்றி இருக்கிற எல்லா பொருளுமே வைப்ரேஷனில் தான் இருக்கும். ஏன்னா நம்ம யூனிவர்ஸில் இருக்கிற எல்லா பொருளுமே ஆட்டமால் உருவாக்கப்பட்டது. உங்களோட தசை, ஸ்டெல்ஸ், டிஷ்யூ, உங்களோட மைண்டு எல்லாமே, பிரெயினில் முதற்கொண்டு எல்லாமே ஆட்டமால் உருவாக்கப்பட்டது. அது வந்து புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரானால் ஆகப்பட்டது. ஆட்டம் வந்து அதையும் நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு வேவ் ஸ்டேட் ஆஃப் எனர்ஜி வந்து மூவிங்கில் இருக்கிற மாதிரி தெரியும். அதுதான் வைப்ரேஷன். நல்ல வைப்ரேட் ஆகிட்ருக்கும். உங்களை சுற்றி இருக்கிற எல்லா பொருளுமே ஹை ஸ்பீடில் வந்து வைப்ரேட் ஆகிட்ருக்கும். அந்த ஹை ஸ்பீடில் ஒன்றுக்கும் மூவ் ஆக அந்த பொருள் வந்து நமக்கு ஸ்டேபிளாக தெரிகிற மாதிரி நம்ம கண்ணுக்கு வந்து தெரியும். ஆனால் அது வந்து ஹை ஸ்பீடில் வந்து வைப்ரேட் ஆகிட்ருக்கும். ஃப்ளாஷ் படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எப்படி அவர் வந்து செவத்துக்குள்ளே பூந்து வருவார், அந்த மாதிரி தான் ஹை ஸ்பீடில் வந்து வைப்ரேட் ஆகும் நம்ம உடம்பு. ஆனால் நமக்கு பார்க்குறதுக்கு அது வந்து ஸ்டேபிள் மாதிரி தான் தெரியும். அந்த மாதிரி ஒரு பொருளும் ஒரு ஃப்ரீக்குவன்சியில் வந்து வைப்ரேட் ஆகிட்டே இருக்கும். நம்ம அந்த ஃப்ரீக்குவன்சியோட நம்ம வைப்ரேஷன் வந்து மேட்ச் ஆச்சுன்னா நமக்கு அந்த பொருள் வந்து கிடைக்கிறதுக்கான வழி வந்து தானாக நமக்கு திறக்கும். அதிர்ஷ்டங்கள் தானாக தேடி வரும். நிறைய பேர் நினச்சிட்ருக்கீங்க மேனிஃபெஸ்டேஷன், லா ஆஃப் அட்ராக்ஷன், ஒரு விஷயத்தை நினச்ச உடனே வானத்துலேருந்து தொப்புக்கிட்டின்னு விழுந்துருமான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. எந்த ஒரு மேனிஃபெஸ்டேஷன்லேயும் அது பண்ணவும் முடியாது. யாராலையும் பண்ணால் அது எனக்கு தெரியலன்னு கூட சொல்லலாம், அது தெரியல. ஆனால் மேனிஃபெஸ்டேஷன், லா ஆஃப் அட்ராக்ஷனில் உள்ளே சேர்ந்த வரைக்கும் நீங்கள் ஒரு விஷயம் அடையணும்னு நினச்சி பண்ணுறீங்கன்னா அது அடையிறதுக்கான வழிகள் வந்து தானாக உங்கள் கண்ணு முன்னாடி வந்து வந்துடும். அந்த பொருளும் உங்களை தேடி வரும், நீங்களும் அதை தேடி போகணும். லா ஆஃப் அட்ராக்ஷன்லேயே அதுக்கான பேர் இருக்குது. அட்ராக்ஷன் ப்ளஸ் ஆக்ஷன், அதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன். அதாவது நீங்களும் கொஞ்சம் நாச்சும் ஆக்ஷன் எடுக்கணும். அட்லீஸ்ட் நீங்கள் மைண்டுக்குள்ளேயேனாச்சும் எல்லா ஆக்ஷனும் எடுக்கலாம். ஏன்னா நீங்கள் வந்து மைண்டுக்குள்ளே எடுத்தாலும் ரியல் லைஃப்பில் எடுத்தாலும் ஒன்று மாதிரி தான் உங்கள் பிரெயினுக்கு தெரியும். கன்சிஸ்டன்சியாகவும் ரெகுலராகவும் நீங்கள் ஆக்ஷன் எடுக்க அதுக்கான வழி உங்களுக்கு தானாக திறக்கும். அதுக்கப்புறம் எல்லாம் உங்கள் கையில் தான். ஏன்னா உங்கள் வைப்ரேஷனை நீங்கள் கட்டுப்படுத்தினீங்கன்னா எல்லாத்தையும் கட்டுப்படுத்தலாம். அதை எப்படி பண்ணுறது? எல்லோரும் வைப்ரேஷனை கட்டுப்படுத்தலாம், மேனிஃபெஸ்ட் பண்ணலாம் இப்படி தான் சொல்கிறாங்க. ஆனால் அது எப்படி பண்ணுன்னு எவனா சொல்கிறானா அப்படின்னு நினைக்கலாம். நான் கூட சொல்ல மாட்டேங்கிறேன் நீங்கள் நினைக்கலாம் பழைய வீடியோ பார்த்துருந்தா. நான் சொல்கிறேன், ஏன் நான் அதை வந்து வெளிப்படையாக ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நான் சொல்லலைன்னா, டீப்பான கான்செப்ட், அதாவது பேசிக் தெரியாமல் நீங்கள் எந்த அளவுக்கு லா ஆஃப் அட்ராக்ஷனுக்குள்ளே நீங்கள் வந்தீங்கனாலும், நீங்கள் எந்த அளவுக்கு பேசிக்கில் வந்து ஸ்ட்ராங்காக ஆகாமல் அட்வான்ஸுக்குள்ளே வந்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் நீங்கள் வந்து திரும்ப மறந்துட்டு திரும்ப பழைய இடத்துக்கு வந்து போயிடுவீங்க. நீங்கள் இதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா என்கிட்ட வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்ணுறேன், மேனிஃபெஸ்டேஷன் யூஸ் பண்ணுறேங்க, எல்லாத்துக்குமே இது தெரியும். ஒரு கட்டத்தில் வந்து நீங்கள் எல்லாத்தையும் மறந்துட்டு நார்மலான இதை வந்து லீட் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஏன்னா பேசிக்கை வந்து நம்ம ஸ்ட்ராங் ஆகாத வரைக்கும் நம்மளால் அதை வந்து பர்ஃபெக்டாக வந்து லேர்ன் பண்ண முடியாது. பேசிக் ஸ்ட்ராங் ஆகிட்டாவே போதும், அட்வான்ஸ்லாம் தேவையே இல்லை. லா ஆஃப் அட்ராக்ஷனை பொறுத்த வரைக்கும் பேசிக்னால் என்ன? எவ்ரி திங் இஸ் எனர்ஜி. எல்லாமே வைப்ரேட் ஆகும். நாமளும் ஹை ஸ்பீட் வைப்ரேஷன் தான். நம்மளோட எண்ணமும் வைப்ரேஷன் தான். நம்மளோட எமோஷன் வந்து வைப்ரேஷன் வந்து டிட்டர்மின் பண்ணும். இதை வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கொஞ்சம் வளரிட்டேன்ல. ஃபஸ்ட்டு வந்து எவ்ரி திங் இஸ் எனர்ஜி. எல்லாமே வைப்ரேஷனும் ஃப்ரீக்குவன்சியும் அழகாக்கப்பட்டது தான். உங்களை சுற்றி இருக்கிற எல்லாமே நீங்களும் அதற்குள்ளே இருக்கிற வைப்ரேஷன் தான். வைப்ரேஷன், ஃப்ரீக்குவன்சி எல்லாமே நீங்கள் தான். உங்களுக்கு ஒரு பொருள் வேணும்னா அந்த வைப்ரேஷனோட நீங்கள் மேட்ச் ஆனீங்கன்னா அந்த பொருள் அடையிறதுக்கு தேவையான எல்லா வழிகளுமே உங்கள் கண்ணு முன்னாடி திறக்கும். பேசிக் வந்து இது தான். எவ்ரி திங் இஸ் எனர்ஜி. எல்லாமே வைப்ரேஷன் தான், எல்லாமே லா தான்.
அந்த லாக்கு கீழே நீங்கள் அடிபணிஞ்சு நடந்தீங்கன்னா நீங்கள் நல்லது நினச்சிங்கனாலும் சரி, கெட்டது நினச்சிங்கனாலும் சரி, உங்களுக்கு நடந்தே தீரும். அதனால தான் நிறையா பேட் கைஸ் எல்லோரும் பயங்கரமாக க்ரோத் ஆகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த ரகசியம் தெரியும். யூனிவர்ஸுக்கு நீங்கள் நல்லவரா கெட்டவரா அப்படிங்கிறதுலாம் தேவை கிடையாது. நீங்கள் அதுக்கிட்ட கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்களா அப்படிங்கிறது தான் தேவை. அப்புறம் கர்மாலாம் இருக்குது, அதுவும் ரியல் தான். நல்லதை கெட்டதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு ரிவேட்டிவும் அடிக்கும். பேசிக் அதுதான். உங்களோட வைப்ரேஷனை டிட்டர்மின் பண்ணுறது உங்களோட எமோஷன். உங்களோட எமோஷனை டிட்டர்மின் பண்ணுறது உங்களோட ஃபோக்கஸ். அதாவது உங்களோட எமோஷனை உங்களால் அதிக நேரத்துக்கு கட்டுப்படுத்த முடியாது. அது பாட்டுக்கு தானாக அது வேலையை பார்த்துட்டே தான் இருக்கும். ஓரளவு கட்டுப்படுத்தலாம். ஆனால் உங்களோட ஃபோக்கஸை நீங்கள் கட்டுப்படுத்தணுங்கன்னா உங்களோட எமோஷன் தானாக மாறிடும். எப்படின்னா, இப்போ நீங்கள் கோவத்தில் இருக்கீங்கன்னா, கோவம் ஒரு எமோஷன். கோவத்தில் இருக்கிறதுக்கான காரணம் ஒரு காரணத்து மேலே நீங்கள் ஃபோக்கஸ் வச்சுருப்பீங்க. அந்த ஃபோக்கஸை மாற்றி வேறு இடத்துல வச்சிங்கன்னா அந்த கோவங்கிற எமோஷன் மாறிடும். ஃபோக்கஸ் தான் எல்லாத்துக்குமே ஆரம்பம். இதை யாரும் சொல்ல மாட்டாங்க, நான் சொல்கிறேன். நீங்கள் ஒரு நல்ல விஷயத்து மேலே ரொம்ப நேரமாக ஃபோக்கஸாக இருந்தீங்கன்னா அந்த விஷயத்துக்கு தேவையான எமோஷன் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்கும். அதாவது அந்த ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற எண்ணம் வந்துடும், எமோஷன் வந்துடும், வைப்ரேஷன் வந்துடும், எல்லாம் மாறிடும். ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில் ஒரு 10 செகண்ட் பண்ணிவிட்டு அவ்வளோதான் அப்படின்னா ஒன்றுத்துக்குமே அது பிரோஜனமே இல்லை. அதுக்கு அதை பண்ணாமல் இருந்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களோட ஃபோக்கஸை நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நல்ல விஷயத்தில் மேலே வைக்க ட்ரை பண்ணுங்கள். அதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன். நீங்கள் எந்த வைப்ரேஷனில் இருக்கிறீங்களோ அந்த வைப்ரேஷன் தான் உங்களுக்கு அட்ராக்ட் ஆகும். சிம்பிள் தான், ரொம்ப சிம்பிள் தான். உங்கள் கிட்ட தான் எல்லாமே இருக்குது. பேசிக்கு மட்டும் நீங்கள் ஸ்ட்ராங் ஆகணும். நீங்கள் நினச்ச கோல் மேனிஃபெஸ்ட் ஆக ஆரம்பிச்சிடும். டெக்னிக்கெலாம் பலாயிரம் டெக்னிக் இருக்குது. நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு டெக்னிக்லாம் சர்ச் பண்ணி பார்த்தா இன்டர்நெட்டில் கொட்டி கிடக்கும். ஆனால் நமக்கு டெக்னிக்கோட பேசிக்கு ஃபஸ்ட்டு கற்றுக்க நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஆல்ரெடி எனக்கு பேசிக் தெரியினாலும் ஒரு பிரச்சனை இல்லை, திரும்பவும் போய் பேசிக் கற்றுக்கலாம். ஏன்னா இதுவும் ஒரு தப்பு தான். எனக்கு ஆல்ரெடி தெரியும், ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே நான் பேசிக் கற்றுக்கிட்டேன் அப்படின்னாலும் அதெல்லாம் மறந்துடும். டெய்லியும் நீங்கள் ஒரே விஷயத்தை நீங்கள் கற்றுக்கிட்டால் மட்டும்தான் பேசிக் உங்கள் மைண்டில் ஆழமாக பதியும். எப்போ நீங்கள் பேசிக்கை கற்றுக்கிட்டிங்கன்னா, இப்போ நான் சொன்னல ஃபோக்கஸு, அந்த ஃபோக்கஸ் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணுற எல்லா நேரமும் எடுத்துக்கோங்க, தூங்குற நேரத்தை விட்டுருங்க. மீது இருக்கிற 50% ஆஃப் ஃபோக்கஸ் உங்களுக்கு தேவையான இடத்துல இருக்குது அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு எப்போ தோணுதோ அது வரைக்கும் நீங்கள் பேசிக்கை மாஸ்டர் பண்ணலைன்னு அர்த்தம். அப்போ நீ பண்ணிட்டியாடா அப்படின்னு நானும் இன்னும் பண்ணலை. ஓரளவுக்கு வந்திருக்கேன். ஒரு 30% வந்திருப்பேன். 5 வருஷம் ஆகுது. 5 வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். 50% கூட வர முடியல. அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் நம்மளோட எமோஷன். ஏன்னா ஒரு 10-15 வருஷமாக நம்ம ப்ரோக்ராம் பண்ணதை நம்ம ஒரே செகண்டில் அழிக்கணும்னா நம்மளோட கன்சிஸ்டன்சி ரொம்ப அவசியம். இப்போ நீங்கள் விழிச்சிருக்கிற நேரம் முழுக்க உங்களோட ஃபோக்கஸ் நல்ல திங்ஸ் மேலே இருக்கிற வரைக்கும் நீங்கள் பேசிக்கை மாஸ்டர் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். அதுவே போதும். அதுவே நம்மளை ஒரு சூப்பர் ஹியூமன் ஸ்டேஜுக்கு கொண்டுட்டு போயிடும். ஏன்னா நீங்கள் அப்படி பண்ணிட்டீங்கன்னா எந்த ப்ராப்ளம் வந்தாலும் உங்களோட சப்கான்ஷியஸ் பாசிட்டிவிட்டி தான் தேடும். பாசிட்டிவிட்டியில் தான் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கும். என் பழைய வீடியோஸ்களை எல்லாமே பார்த்துருந்தீங்கன்னா இப்போ நான் என்ன வரேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஒர்த்தாக இருக்கும் அந்த வீடியோலாம் போய் பாருங்கள். ஒரு சில பல கான்செப்ட் எல்லாத்தையும் நான் அப்படியே சொல்கிறேன். இந்த மேனிஃபெஸ்டேஷனும் லா ஆஃப் அட்ராக்ஷனுக்குள்ளே வர கான்செப்ட் எல்லாத்தையும் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கான்சியஸ் மைண்ட், சப்கான்ஷியஸ் மைண்ட். கான்சியஸ் மைண்ட் திங்கிங் மைண்ட். இதால் வர இன்ஃபர்மேஷனை ரிஜெக்ட்டும் பண்ண முடியும், அக்செப்டும் பண்ண முடியும். அடுத்து சப்கான்ஷியஸ் மைண்ட். இதால் ரிஜெக்ட் பண்ண முடியாது. வர எல்லா இன்ஃபர்மேஷனையும் அப்படியே உள்ள வரி போட்டுக்கும். அதாவது சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ளே இருக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ளே வரதுக்கு முன்னாடி கான்ஷியஸ் மைண்டுக்குள்ளே இருந்து தான் அது உள்ளே வந்திருக்கும். அதாவது உங்கள் கான்ஷியஸ்குள்ளே இருந்து தான் அது உள்ளே வந்திருக்கும். அடுத்து பேரடைம். உள்ளே வந்துச்சுல அந்த இன்ஃபர்மேஷன் பல நாளாக உள்ளே அப்படியே உக்காந்துட்டு இருந்தால் அது பேரடைமே மாறிடும். பேரடைம் அதாவது ப்ரோக்ராம். அந்த பேரடைமை சுற்றி இருக்கிற சிச்சுவேஷனால் உங்களால் அதை சுற்றி யோசிக்கவே முடியாது. அதுதான் உங்களுக்கு லிமிட்டேஷன் மாதிரி தெரியும். கண்ணு முன்னாடி ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தாலும் அந்த வட்டத்துக்குள்ளே இருக்கிற வரைக்கும், அந்த ப்ரோக்ராம்குள்ளே இருக்கிற வரைக்கும் அது உங்கள் கண்ணுக்கு தெரியாது. ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட்டுக்கு வந்துட்டேன். ஒரு ஓவர்வியூ மாதிரி இதை எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுறது அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு கிளாரிட்டி தாங்க பவர். உங்களுக்கு என்ன வேணுமோ அது மேலே உங்கள் ஃபோக்கஸை கொண்டு போங்க கிளாரிட்டியாக. அதுதான் ஃபஸ்ட் ஸ்டெப்பு. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் ஒரு திங்ஸ் கிளாரிட்டியாக ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிங்க. ஹாப்பினஸ்ஸு, வெல்த்து, இந்த மாதிரி ஒரு திங்கு மேலே தான் ஃபஸ்ட்டு. இது வரைக்கும் நான் மேனிஃபெஸ்டேஷனே பண்ணதில்லவா அப்படின்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. சின்ன சின்ன விஷயத்துலேருந்து ஆரம்பிங்க. சின்ன விஷயம்னா இன்றைக்கி ஒரு 100 ரூபா எனக்கு பணம் கிடைக்கணும், இல்லை ஒரு 50 ரூபா, அந்த மாதிரி சின்ன சின்னதாக உங்களுக்கு ஏதாவது சின்ன ஆசை இருக்கும்ல, அந்த மாதிரி
அதுதான் அது மேலே ஃபோக்கஸ் பண்ணுங்கள், நடந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணுங்கள், அவ்வளோதான். சிம்பிளாக நான் சொல்கிறேன். டீட்டெயிலாக நான் சொன்னேன்னா நிறைய பேர்த்துக்கு புரியாமையும் போகலாம். என் பழைய வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். சிம்பிளாக கான்செப்ட் என்னென்னா, உங்களுக்கு என்ன வேணுமோ அது ஆல்ரெடி உங்கள்கிட்ட இருக்கிற மாதிரி உங்கள் வைப்ரேஷனை வந்து மாற்றணும். எப்படின்னா, அந்த பொருள் உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருப்பீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து உங்களுக்குள்ளே நீங்கள் கேட்டுக்கோங்க. இப்போ உங்களுக்கு கார்னா, அந்த கார் என்கிட்ட இருந்தால் நான் இவ்வளோ சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு அதுக்கிட்ட திரும்பி கேளுங்க. அவ்வளோதான். அந்த சுற்றி இருக்கிற எல்லாமே உங்களுக்கு வந்து ஞாபகம் வர ஆரம்பிச்சிடும். அதுலேயே ஒரு 5 நிமிஷம் வந்து அப்படியே இமேஜினேஷன்லேயே இருந்துருங்க. நெகட்டிவாக வராதிங்க. அப்புறம் முடியும் போது இந்த ஃபீலிங்கை ஞாபகம் வச்சுக்கடா அப்படின்னு உங்களுக்கு நீங்களே சொல்லிவிட்டு விஜுவலைசேஷனை முடிச்சிருங்க. இது இவ்வளோதான் விஷயம். அது மேலே ஃபோக்கஸ் பண்ணுங்க, அவ்வளோதான். இதுதான் 2வது ஸ்டெப்பு, விஜுவலைசேஷனு. நான் சொல்ல மறந்துட்டேன், ஸ்டெப்புன்னு சொல்ல மறந்துட்டேன். அடுத்து வந்து கிராட்டிடியூட்னா என்ன? நன்றி உணர்வு தான். இதை பற்றி வீடியோ போடலான்னு நினச்சேன், மறந்துட்டேன் கைஸ். அதான் அந்த பொருள் இருக்குது அப்படின்னு நினச்சி நீங்கள் கிராட்டிடியூட் மேலே ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா, அதாவது நன்றி உணர்வு மேலே, தேங்க்ஸ், ஹாப்பினஸ் மேலே ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா, அது என்ன பண்ணுவோம், நீங்கள் வந்து பொருளுக்கு நீங்கள் வந்து ஹாப்பினஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஹாப்பினஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்கீங்க மென்டலாக. இப்போ அது மைண்டு வந்து என்ன பண்ணுன்னா, அது ஆல்ரெடி கிடைச்ச மாதிரி வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருந்ததுனால அது என்ன பண்ணுன்னா, ரியல் லைஃப்பில் அந்த மாதிரி சுச்சுவேஷன் எங்கே இருக்குதுன்னு தேடும். அப்படி ஒன்று இல்லைன்னா அது வந்து என்ன பண்ணுன்னா உருவாக்கும். அது அப்படி உருவாக்கி ரியலாக அந்த இடத்துல உங்களை கொண்டு போய் நிறுத்தி அந்த எமோஷனை வந்து அதை ஃபீல் பண்ண வைக்கும். இதுதான் அதுக்கான அர்த்தம். இவ்வளோ டீட்டெயிலாக யாரும் சொல்ல மாட்டாங்க, நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இது முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஏதாவது அதை பற்றி நெகட்டிவ் தாட் உங்களுக்கு வந்தால் அது வந்து முடிஞ்ச அளவுக்கு அந்த நெகட்டிவ் தாட் மேலே உங்கள் ஃபோக்கஸை கொண்டு போகாமல், அது கிடைச்சா நீங்கள் எந்த அளவுக்கு ஹாப்பியாக இருப்பீங்களோ அந்த ஹாப்பினஸ் மேலே ஃபோக்கஸை கொண்டு போங்க. அவ்வளோதான், சிம்பிள் தான், ஆனால் ஈஸி இல்லை. அடுத்தது இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். இதில் தான் நிறைய பேர் வந்து மிஸ் பண்ணிடுவீங்க. இதை நல்லா கேட்டுக்கங்க. என்னென்னு, நீங்கள் அடையணும்னு நினச்ச கோல் வந்து நீங்கள் எல்லா ப்ராசஸையும் கரெக்டாக பண்ணும்போது ஏதாவது ஒரு வாய்ப்பை வந்து உருவாக்கும் யூனிவர்ஸ் வந்து தானாக. அப்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்னதாக இது நடக்கிற மாதிரி தெரிஞ்ச உடனே ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா லா ஆஃப் அட்ராக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஆக்ஷன் ப்ளஸ் அட்ராக்ஷன் இஸ் ஈக்குவல் டு லா ஆஃப் அட்ராக்ஷன். அதாவது ஆக்ஷன் இல்லாமல் லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒன்றுத்துக்கும் ஒர்க் ஆகாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இது இம்பார்ட்டண்ட்டாக தெரிகிற மாதிரி ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி சுச்சுவேஷன் வந்தால் சின்ன ஆக்ஷனாக இருந்தாலும் எடுக்க ஆரம்பிச்சிருங்க. அது உங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் என்ன கோல் வந்து விசுவலைசேஷன் பண்ணுறீங்களோ அந்த கோலுக்கு அடையிறதுக்கான சின்ன ஆப்பர்ச்சுனிட்டி வந்து தோண்ட ஆரம்பிக்கும். அதை தான் நான் ஆக்ஷன் நான் சொல்கிறேன். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அப்படியே இருக்குமா பிடிச்சிக்கிட்டு அது கூடவே போயிருங்க. நீங்கள் இப்போ நினைக்கிறதோட உங்களுக்குள்ளே அதிகப்படியான பவர் இருக்குது. நீங்கள் தான் அதை வந்து உணரலை. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் நினைக்கிறத விட உங்களுக்கு அதிகப்படியான பவர் இருக்குது. ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிரினங்களையும் பாருங்கள், சுற்றி முற்றி இருக்கிற எல்லா உயிரினங்களையும் பார்த்துக்கோங்க. அந்த உயிரினங்களால் இண்டிபெண்ட்டாக வந்து திங்க் பண்ண முடியாது. அதுக்கு வந்து ஒரு வேலை இருக்குது, அதை மட்டும்தான் அது வந்து செய்யும். ஆனால் நம்மளால் வந்து இண்டிபெண்ட்டாக வந்து திங்க் பண்ண முடியும், இமேஜினேஷன் பண்ண முடியும். இது வந்து மனிதர்களுக்கு கிடைச்ச ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு வாரம். ஏன்னா நம்மளால் இண்டிபெண்ட்டாக வந்து யோசிக்க முடியும். இதைத்தான் நான் யோசிக்கணும்னா அதை மட்டும்தான் நம்மளால் யோசிக்க முடியும். அந்த மாதிரி ஒரு மைண்ட் இருக்குது நமக்கு. நிறைய பேருக்கு அது வந்து தெரியறதில்ல. நான் அடுத்தடுத்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. லா ஆஃப் அட்ராக்ஷன் வந்து ரெஸ்பான்சிபிள் ஃபார் வைப்ரேஷன். ஆனால் லா ஆஃப் அட்ராக்ஷன் வந்து மெயின் லா கிடையாது. லா ஆஃப் வைப்ரேஷன் தான் ரொம்ப பெரிய லா. ஒரு 5 இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட், இதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. யூ பிகம் வாட் யூ திங்க் அபவுட் மோஸ்ட் ஆஃப் த டைம். நீங்கள் எதை பற்றி அதிக நேரம் யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்களோ அதுவாக தான் நீங்கள் மாறுவீங்க. இதுதான் அதுக்கான அர்த்தம். அடுத்து வந்து பேரடைம் கண்ட்ரோல் யுவர் ரிசல்ட். அதாவது உங்கள் மைண்டுக்கு இருக்கிற ப்ரோக்ராம் தான் உங்களுக்கு நடக்கிற வாழ்க்கையில் இருக்கிற எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு தான் இதுக்கான அர்த்தம். அடுத்து வந்து டிசிஷன் இஸ் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் சக்ஸஸ். இதுக்கான அர்த்தம் என்னென்னா, நிறைய பேர் ஏதாவது ஒரு பர்ஃபெக்டான சுச்சுவேஷன் வர வரைக்கும் காத்திருக்கணும்னு நினைப்பாங்க. அதுக்கப்புறம் தான் தன்னோட வேலையை தொடங்கணும்னு நினைப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணணும்னா, பர்ஃபெக்டான சுச்சுவேஷனை நீங்கள் தான் உருவாக்கணும். இது நான் ரொம்ப சொல்ல மறந்துட்டேன். லிமிட்டேஷன் போட்டு வந்து சட்டன் வேலை ஒரு கார் வாங்கணும்னா, நான் வேலைக்கு போக தான் கார் வாங்கணும் அப்படிங்கிற இந்த லிமிட்டேஷனை வந்து நீங்கள் யூனிவர்ஸுக்கு வந்து கொடுக்கக்கூடாது. என்ன நான் எப்படி நான் சொல்ல வரேன்னா, இப்போ உங்களுக்கு வந்து உங்களுக்குன்னு ஒரு கோல் வந்துருக்கும், ஒரு வேலை வச்சுருப்பீங்க. அந்த வேலை மூலிமா தான் அந்த காரை நான் வாங்குவேன், அதுலேருந்து வர பணத்தை வச்சு தான் நான் அந்த காரை வாங்குவேன் அப்படின்னு வந்து யூனிவர்ஸை வந்து யாரும் லிமிட் பண்ணாதீங்க. உங்களோட இமேஜினேஷனுக்கு லிமிட் கிடையாது, யூனிவர்ஸுக்கும் லிமிட் கிடையாது. அந்த கார் உங்களுக்கு வேணும்னா அந்த காரை மட்டும்தான் நீங்கள் இமேஜினேட் பண்ணணும். பணம் வேணும்னா பணத்தை மட்டும் இமேஜினேஷன் பண்ணுங்கள். அது எப்படி வரணும் அப்படிங்கிற ஒரு ரூட்டையும் சேர்த்து இமேஜினேஷன் பண்ணக்கூடாது. பண்ணலாம், ஆனால் அது வந்து வேண்டாம். ஏன்னா யூனிவர்ஸ் வந்து ஒரே டைரெக்ஷனில் வந்து நம்ம லிமிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஒரே டைரெக்ஷனில் வந்து நீங்கள் லிமிட் பண்ணாதீங்க. அதை சில டைம் அது அதனால தான் நடக்காமல் போகிறதுக்கு இருக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பாக கூட இருக்கும். இதை பற்றி நான் டீட்டெயிலாக நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். நிறைய விஷயத்தை நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்னு சொல்லிட்டே சொல்கிறேன். எல்லாத்தையும் ஒரே வீடியோவில் சொல்ல முடியாது. அடுத்து வந்து கிராட்டிடியூட் மல்டிப்ளை எவ்ரி திங்ஸ். நீங்கள் நன்றி உணர்வு மேலே ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்களா உங்களுக்கு அதிகப்படியான நன்றி உணர்வு கிடைக்கும். அதுதான் கிராட்டிடியூட் மல்டிப்ளை எவ்ரி திங். ஆக்ட் ஆஸ் இஃப் யூ ஆல்ரெடி ஆர் த பர்சன்
யூ வாண்ட் டு பிகம். இதுக்கான அர்த்தம் என்னென்னா, நீங்கள் யாராக மாறணும்னு நினைக்கிறீங்களோ ஃப்யூச்சரில், அதுவாக இப்போவே ஆக்ட் பண்ண ஆரம்பிங்க. உங்களோட மைண்ட்லேயும் சரி, உங்களோட வாக்கிங் ஸ்டைல்லையும் சரி, எல்லா இடத்துலையும் நீங்கள் யாராக மாறணும்னு நினைக்கிறீங்களோ ஃப்யூச்சர் வெர்ஷனாக இப்போவே ஆக்ட் பண்ண ஆரம்பிங்க. உங்கள் மைண்டுக்கு அதுக்கான வித்தியாசம் தெரியாது. அப்புறம் எல்லாமே உங்களுக்கு ஏற்ற மாதிரி நடக்க ஆரம்பிச்சிடும். ரொம்ப டீட்டெயிலாக சொல்கிற மாதிரி இருந்தாலும் சரி, இல்லை புதிர் போட்டு பேசுகிற மாதிரி இருந்தாலும் சரி, என்னோடய பழைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா நான் என்ன புதிர் போடுறேன் அப்படிங்கிறத ஈஸியாக எடுத்துடலாம். இந்த வீடியோவோட ஒரே ஒரு லைன் சம்மர் என்னென்னா, உங்களோட வைப்ரேஷன் தான் எல்லாத்தையும் டிட்டர்மெண்ட் பண்ணும். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. சிம்பிள் தான், ஆனால் ஈஸி இல்லை. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே.